என்னதான் நம்ம விதவிதமாக சிக்கன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் மல்லி மிளகாலாம் அரைச்சி ஒரு தடவை வச்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ 1/2 கேஜி சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு, இஞ்சி பூண்டு, காரத்துக்கு தேவையான வரமிளகாய், ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் முழுதனியாக, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையில் போட்டு வதங்கினோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொலையை வதக்கிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுது இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சிக்கனை குக் பண்ண வச்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். வேறு லெவல்